எந்த கைவர பொது எந்த பொருளுமே இல்லை. அதனால நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். எங்களுக்கு உண்ட சம்பளம் புல்லு எது அரியர் பணம் எதுவுமே இல்லை. அதனால நாங்கள் மேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு 3 நாளைக்காச்சும் நாங்கள் போராடணும். வெளியேற்றணும். அந்த கான்ட்ராக்டுக்காரங்களை வெளியேற்றினா தான் எங்களுக்கு உண்ட பொருளோ யூனிஃபார்ம் எதுவுமே 5 வருஷமா இல்லை. நாங்கள் எந்த யூனிஃபார்மா கை உரையா மாஸ்கா எதுவும் இல்லை, பொருளே இல்லாமல் வேலை செய்கிறாங்க. ஆனால் கான்ட்ராக்டுக்காரங்களை வந்து ரொம்ப விரட்டுறாங்க. எங்களை அவங்களே நிப்பாட்டணும். எவ்வளவு சம்பளம் தராங்க உங்களுக்கு? எவ்வளவு நேரம் வேலை வாங்குறாங்க? எங்களுக்கு 12 மணி வரைக்கும் வேலை வாங்குறாங்க. சம்பளம் 18,000 போடுறாங்க. உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு நிர்ணயிச்சிருக்காங்க? எவ்வளவு கொடுக்குறாங்க? எங்களுக்கு வந்து 18,000 தோப்பு ஊதியத்தில் வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு இப்போ சம்பளம் 26,000 ரூபா கேட்டுட்டு இருக்காங்க. தரல. இந்த மாசம் போடுறாங்க, அடுத்த மாசம் போடுறாங்க, கொடுக்கல. ஏமாத்துற மாதிரி செய்யறாங்க எங்களை. அதெல்லாம் எந்த பொருளுமே கொடுக்கல. எங்களுக்கு முதல்ல யூனிஃபார்ம் கொடுக்கல. தோப்புதி அதெல்லாம் வேலை செய்யறோம். 10 வருஷமாச்சு யூனிஃபார்ம் கொடுக்கல, கையோட கொடுக்கல. சும்மா கையை போட்டு நாங்க அள்ளிக்கிட்டு இருக்கோம். நாங்க கான்ட்ராக்ட்ல தான் நாங்க ஒர்க் பண்றோம். எங்களுக்கு கை ஓர கிடையாது, மாறு கிடையாது, எந்த ஒரு கழிப்பறை கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்களுக்கு சம்பளம் வந்து நாங்க இன்னும் முழுசாவே வாங்கல. வெறும் 12,000 தான் நாங்க முழுசா வாங்குறோம். இன்ன வரைக்கும் நாங்க சம்பளம் வாங்கல. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நாங்க முழுசா வாங்கினோம், இப்ப வாங்கல. ஆனா எங்களுக்கு வந்து 550 ரூபாய் என்னமோ சம்பளம் சொன்னாங்க. இப்ப வந்து எங்களுக்கு நாங்க சம்பளம் கூட கேட்கறது 744 ரூபா. அந்த சம்பளம் எங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வர்றவங்க கான்ட்ராக்டுக்காரவங்க வந்து எங்களை டார்ச்சல் ஓவர். கொஞ்ச நேரம் நாங்க பாத்ரூம் போகணும்னு ஒதுங்கி போனா கூட நெமோ கொடுத்துருவோம், நீங்க சொல்றத கேட்டு சொல்லிட்டு தான் போகணும், எழுதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. யாருமே நாங்க எழுதி கொடுக்கறதுக்கு படிக்கல. நாங்க படிக்கல. எங்களை வந்து பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு நீங்க மேஸ்திரிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரும் படிக்காதவங்க நாங்க எப்படி எழுதி கொடுக்க முடியும்? திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டா நீங்க எதுக்கு நீங்க சொல்லாம போயிட்டீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரம் வருது, நாங்க அதுக்கு போயிட்டோம்னாலும் அவங்க எதுக்கு போனீங்க அப்படின்னு எங்க கூட பிரச்சனை பண்றாங்க. அதை நாங்க கண்டிச்சுதான் எங்க தலைவர்கள் இப்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. என்னமும் அவங்க கேட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் சார் நாங்க